ஆளுமைமிக்க அரசியல்வாதியாக பியோர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் 7338824242. ஆளும் பாஜக அரசின் பிரதிநிதியாக இந்திய தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதாக காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விமர்சித்துள்ளார். மக்களவை தேர்தல் மற்றும் சட்டமன்ற தேர்தல்களில் முறைகேடு நடந்ததற்கான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக தெரிவித்திருந்த எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர் சந்திப்பை நடத்தினார். மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தலில் வாக்கு திருட்டு நடைபெற்றதாகவும் வாக்காளர் பட்டியலில் முறைகேடு நடைபெற்றதாகவும் ராகுல் காந்தி அடுத்தடுத்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதைத் தொடர்ந்து பீகார் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்த அவர் மகாராஷ்டிராவைப் போல பீகாரிலும் வாக்கு திருட்டு நடத்த முயற்சிப்பதாக தெரிவித்திருந்தார். இதற்கு ஆதரவு தெரிவித்த காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இந்திய தேர்தல் ஆணையத்தை யாராவது கேள்வி எழுப்பினால் அதற்கு பதிலளிக்காமல் ஆளும் பாஜக அரசின் பிரதிநிதியாக தேர்தல் ஆணையம் நடந்து கொள்கிறது. எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காமல் அவற்றின் மீது அவதூறுகளை முன்வைக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் ஜனநாயகத்தையும் அரசமைப்பையும் நாட்டையும் காக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று மல்லிகார்ஜுன கார்கே கூறினார்.